நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா. அன்பாள் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா. எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா. அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. தாய் போல என்னை தாளாட்டு பாடி சேயாகணியும் சீராட்டினார். நீ தேடி செல்லும் மான் போல நாளும் உன் பாதம் சேர வழி காட்டினார். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே. நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. நீதானே எந்தன் வாழ்வின் செல்வமே. நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே. வீழ்கின்ற நேரங்கள் விதையாக மடிந்தாலும் எழுகின்ற நேரங்கள் பொது வாழ்வின் பாதைகள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா. அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா. அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா. எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா. அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா. அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே உருவான இறைவா, எங்கே 2 அல்லது 3 பேர் உன் பெயரால் கூடியிருக்கின்றார்களோ அங்கு அவர்கள் மத்தியே நான் இருக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. இயேசு ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. அன்பு செய்கின்றோம் ஆண்டவரே. உம்மை புகழுகின்றோம் ஆண்டவரே. புகழுகின்றோம் ஆண்டவரே.
உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் ஆண்டவரே. உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் ஆண்டவரே. மாலை நேரமாகிறது, எங்களோடு தங்கும் என்று சொல்லி வேண்டி எங்களோடு தங்கியவரே, உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீங்கள் அஞ்சாதீர்கள், உங்களோடு நான் என்றும் இருப்பேன் என்று சொன்னவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்கள் ஆண்டவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீ போற்றுதலுக்குரியவர், நீர் எங்களை அன்பு செய்கின்றீராகவே நாங்களும் உம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று அன்போடு அழைப்பு தந்தீரே. இவை ஒவ்வொன்றுக்காகும் இயேசுவே, இந்த மாலை பொழுதினிலே உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நமஸ்காரம் செய்கிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே இங்கு கூடியிருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆளுகைக்கு உட்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய இதயங்களை உம்முடைய அன்பினால் பற்றி எரிய செய்தருளும் ஆண்டவரே. நீர் எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றீர் என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, இந்த சொற்ப பொழுதை உம்மோடு நாங்கள் செலவிட போகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருங்க இயேசுவே, எங்களை ஆசீர்வதியுங்கள் இயேசுவே, எங்களை பலப்படுத்துங்கள் இயேசுவே. விசேஷமாக இந்த நாளிலே, இந்த மாலை பொழுதினிலே நாங்கள் ஒவ்வொரு நோயாளர்களுக்காகவும் விசேஷ விதமாக மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. இந்த உலகிலே எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், பல சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. இவைகளை எல்லாம் எங்களால் சுமக்க இயலாது. சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே, நீர் இங்கு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் அன்று மாத்திரமல்ல, இன்றும் எங்களிலே எங்களோடு இருக்கின்றவராய் இருக்கின்றதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த பொழுதை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. ஒரு கணம் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக, அவரே பார்த்தவர்களாக அவரோடு நாம் பேசுவோம், அவர் பேசுவதை நாம் கேட்போம். ஒரு கணம் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கிய நாங்கள் இந்த நற்செய்தியிலே பல இடங்களிலே நாங்கள் ஆண்டவர் இயேசு குணப்படுத்திய நிகழ்வுகளை நாங்கள் காணுகின்றோம். ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், ஒரு இடத்திலே திமிர்வாத நோயினாலே பல ஆண்டுகள் சுகவீனமுற்றிருந்த ஒருவரை நம் ஆண்டவர் இயேசு குணப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இப்படி இந்த ஆண்டவராகிய இயேசு பலரை, நம்பிக்கையோடு வந்தவர்களை குணப்படுத்தினார். அவர் சொன்னதெல்லாம், உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, உனது விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று தான் சொன்னார். என்னுடைய வல்லமை உன்னை குணமாக்கியது என்று சொல்லவில்லை எவ்விடத்திலும். உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம் உனக்கு குணம் தந்தது என்று சொல்லுகின்றார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நாம் எல்லோருக்கும் அவசியம். நாமும் பலதரப்பட்ட பிரச்சனைகளோடு, பலவிதமான நோய்களோடு, பலவிதமான சுமைகளோடு, பலவிதமான வேதனைகளோடு, கண்ணீர், கவலை இவற்றை எல்லாம் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா? எங்களுக்கு விடுவு ஏற்படாதா? எங்களுடைய வாழ்க்கையில விமோசனம் இல்லையா என்று நாம்
அங்கலாய்த்த சந்தர்ப்பங்கள் ஏராளம். என்னுடைய வீட்டிலே இருக்கின்றது நோய். என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் நோயுற்று இருக்கின்றார்கள். அது தீராத நோயாக இருக்கலாம். நம் ஆண்டவருக்கு எதுவுமே முடியாதது அல்ல. ஆண்டவருடைய வல்லமையால் அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆகவே எங்களுக்கு நலம் தருகின்றவர் இந்த ஆண்டவர். இவர் தெய்வீக வல்லவர். இவருடைய ஒரு வார்த்தை போதும். அன்று அந்த 100 தலைவர் சொன்னான், ஆண்டவரே, என் இல்லத்திற்கு நீர் வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், நலம் அடையும் என்று சொன்னார். அவர் நலமடைந்தாரா? ஆம். ஆண்டவர் சொன்ன அந்த கணப்பொழுதே அந்த குழந்தை நலம் பெற்றது என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்கின்றோம். எவ்வளவு பெரிய வல்லவர்! இந்த நல்லவர் நம்மோடு நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆகவே அவரை கூவி அழைப்போம். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே என்று கூவி அழைப்போம். எங்குள்ளங்களிலே உடலிலே இருக்கின்ற ஊனங்களை அவரிடம் பாரப்படுத்துவோம். இந்த கணப்பொழுதிலே அவர் நம்மை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு வார்த்தை சொல்லும், நான் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும், நான் குணம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. பாடுவோம். ஒரு வார்த்தை சொல்லும், நான் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும், நான் குணம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. அன்று நான் சொன்னேன் நற்செய்தியிலே, திமிர்வாதத்தினாலே நோயுற்ற ஒரு சகோதரனை அவனுடைய நண்பர்கள் தூக்கி கொண்டு வந்ததை நாங்கள் அறிவோம். இயேசுவை தேடி ஆயிரம் மக்கள் வந்திருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே போக முடியாது. ஆனால் அவனுடைய நண்பர்கள் இயேசுவிலே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த இயேசு தங்களுடைய நண்பனை குணமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு கூரையை பிய்த்து அந்த சகோதரனை இறக்கினார்கள் என்று நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அந்த சகோதரனுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் அவனை விட அந்த 4 பேருக்கு நம்பிக்கை இருந்தது.
என் கடவுள் இந்த ஆண்டவர் இயேசு எங்களிலே அன்பு கொண்டவர், எங்களை குணப்படுத்துவார் என்று. ஆக அந்த நாள் வரும் அந்த மனிதனுடைய நம்பிக்கை அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது. சகோதரனே, சகோதரியே, அதே நம்பிக்கையை நீ கொண்டிரு. பலதரப்பட்ட நோய்களிலே நீ பீடிக்கப்பட்டவனாக இருக்கலாம். பல ஆண்டுகளாக பீடிக்கப்பட்டவராக நீ பீடிக்கப்பட்டவளாக இருக்கலாம். ஆண்டவர் உன்னை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பாடு. அவரிடம் நம்பிக்கையோடு கேள். பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தார், பரிவு கொண்டீர் அவர் நடந்து சென்றார். பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தார், பரிவு கொண்டீர் அவர் நடந்து சென்றார். இது அதிசயம், இது அற்புதம், இது அதிசயம், இது அற்புதம். உம்மாற்றலாலுமே ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. நற்செய்தியிலே இன்னும் ஒரு இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பார்த்திமேயு என்ற பார்வையற்ற ஒரு மனிதனை அவன் ஆண்டவன் இயேசுவிடம் கேட்கின்றான், தாவீதின் மகனே, என் மீது இறங்கி எனக்கு பார்வை தாரும் என்று. சூழ இருந்தவர்கள் அவரை அதற்றினார்கள். ஆனால் அவன் அஞ்சவில்லை, அளவுக்கு அதிகமாக கத்தினான். போதகர் உம்மை கூப்பிடுகிறார் என்று சொன்ன பொழுது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு வந்தான். பார்வை பெற்றான். அன்பார்ந்த மகனே, மகளே, உன்னையும் ஆண்டவர் குணப்படுத்த ஆசிக்கின்றார். கதறி அழு. தாவீதின் மகனே, இயேசு ஆண்டவரே, என் மீது இரங்கும், என்னை குணப்படுத்தும், என் காயங்களை ஆற்றும், என் பிணிகளை போக்கும், என் கடன் தொல்லைகளை தீரும் என்று கேள். அவர் உனக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார். ஆகவே அந்த அற்புதம் நிறைந்த ஆண்டவரை நோக்கி மன்றாடு, கேள், அவர் உன்னை குணப்படுத்துவார். பழைய நியம முறைகள்
அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளேனே. அதில் சகல மதுர இன்பம் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மிழ்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை